டிப்ஸ் 649. காலில் வீக்கம் இருந்தால் நல்லெண்ணெயை வலிக்கும் இடத்தில் தேய்த்து விட்டால் காலில் உள்ள வீக்கம் குணமாகும். டிப்ஸ் 650. ஏலக்காயை பொடியாக்கி தேனில் கலந்து சாப்பிட்டால் நரம்பின் பலன் கூடும், கண் பார்வை அதிகரிக்கும். டிப்ஸ் 651. காற்றின் மூலம் பரவுகின்ற வைரஸ் தொற்றுகளை தடுப்பதற்கு கொடுக்குப்புளி கிடைக்கும் போதெல்லாம் அதனை சாப்பிட்டு வரலாம். டிப்ஸ் 652. கார சுண்டலுக்கு இஞ்சி பெருங்காயம் சேர்த்து இனிப்பு சுண்டலுக்கு சுக்கு சேர்த்து செய்ய வாய்வு பிரச்சனை இருக்காது. டிப்ஸ் 653. குக்கரில் உருளைக்கிழங்கு வேக வைக்கும் பொழுது அந்த பாத்திரத்தில் கரை படியாமல் இருக்க ஒரு துண்டு எலுமிச்சை பழத்தை போட்டு வேக வைத்தால் கரை படியாது. டிப்ஸ் 654. அதிகப்படியான நீர்சத்து நார்சத்து கொண்டது வாழைத்தண்டு. இது உடலில் உள்ள கொழுப்புகளை குறைப்பதோடு வயிற்று புண்களையும் குணப்படுத்தும். டிப்ஸ் 655. அறுவை சிகிச்சைக்கு பின் சீத்தாப்பழம் சாப்பிட்டு வந்தால் உள்ளுறுப்புகளில் உள்ள ரணங்களையும் விரைவில் ஆர்த்தும். டிப்ஸ் 656. மஞ்சள் காமாலை நோய்க்கு பீர்க்கங்காய் சாறு மருந்தாக பரிந்துரைக்கப்படுகிறது. தொற்று கிருமிகள் தாக்காமல் உடலை காத்து நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும். சரும நோய் இருப்பவர்களுக்கு இரத்தத்தை சுத்தப்படுத்தி நோயை கட்டுப்படுத்துகிறது. வயிற்றில் அமில சுரப்பி அதிகமாவதை தடுத்து புண்கள் வராமலும் காக்கும். சிறுநீர் கழிக்கும் பொழுது உருவாகும் எரிச்சலை கட்டுப்படுத்தக்கூடியது. டிப்ஸ் 657. பச்சையாக இருக்கும் வேப்ப இலையை ஈரம் இல்லாமல் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வேப்ப இலையை பீரோவில் பட்டு துணிகள் ஸ்வெட்டர் வைக்கும் இடங்களிலும் போட்டு வைத்தால் அந்த இடத்தில் கரப்பான் பூச்சிகளோ மற்ற சிறு பூச்சிகளோ வராமல் இருக்கும். டிப்ஸ் 658. குளிக்கும் பொழுது சோப்பிற்கு பதிலாக பாசிப்பயிறு மாவு தேய்த்து குளித்தால் சருமம் அழகாகும். தலைக்கு சீயக்காய் தூளை போட்டு தேய்த்து குளித்தால் பொடுகு தொல்லை இருக்காது.